நான் சொல்ற இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எழுந்துச்சு வெளியே வந்து பாக்குறப்ப உங்க ஏரியால உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தரையுமே காணாம போயிடுறாங்க, யாருமே இல்லாம பேனிஷ் ஆயிடுறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவங்களோட பாடிஸ் கிடைக்கல, அவங்களோட ரத்தங்கள், அவங்களோட எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது, திடீர்னு காணாம போயிடுறாங்க. அண்ட் இப்படி ஒரு இன்சிடென்ட் ரியலாக நடந்திருக்கு. அண்ட் 400 வருஷம் ஆகி இன்னுமே அந்த மிஸ்ட்ரி வந்து இன்னும் உடையில எதனால காணாம போனாங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 1587 இங்கிலாந்துல இருந்து நார்த் அமெரிக்கால ஒரு காலனி ஸ்டார்ட் பண்ணிட்டு 115 இங்கிலீஷ் பேச செட்டிலர்ஸ் வந்து ஒரு காலனிக்கு வராங்க. ஸோ ஒரு ஐலாண்டுக்கு வராங்க. இந்த ஐலாண்டோட பேரு ரொனாக். ஸோ இந்த ஐலாண்டில் வந்து யார் யார் வராங்க அப்படின்னா நார்மலாக எல்லாரும் பீப்புளும் வராங்க, உமன், சில்ட்ரன், பீப்புள்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு காலனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி காலனி ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களோட லீடர், அதை பார்த்துக்கிறதோட லீடர் தான் ஜான் ஒயிட். ஸோ என்னதான் வந்து கொண்டு வந்து காப்பாற்றினாலும் ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன நல்லதாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த காலனியில் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா சப்ளைஸ் இருக்கும். ஸோ ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு வந்து சஸ்டைனபிளாக இருந்தது. பட் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் பத்தலை. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட ஹெட்டு ஜான் ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இங்கிலாந்துக்கு போய் அங்கே இருக்க ஹெல்ப் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு போகிறாங்க. பட் இருக்கலே அதுதான் ஒரு பேட் டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதுதான் அங்கேருந்து அவர் போன லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போன ஜான் ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, போயிட்டு கொஞ்ச நாள்லே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் கிட்டத்தட்ட போய் ஒரு நாள் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. எதனால அப்படின்னா அங்கே ஒரு பார் சுச்சுவேஷன் போகுது. இங்கேருந்து கப்பல் போனாங்கல்ல, ஸோ அந்த கப்பல் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால அவர் அங்கேயே தான் இருக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை யாருமே இல்லை. ஸோ பார்த்துக்கிறதுக்கு அவங்க சப்ளைஸ் கொடுக்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து ஜான் ஒயிட் வந்து ரிட்டர்ன். தென் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஒயிட் வந்து அவங்களோட காலனியை பார்க்கறதுக்காக, ரெனாக்குள்ள இருக்க காலனியை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப எப்படி வேனிஸாக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் கூட இல்லை. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருந்த ஒரு காலனியில் ஒருத்தர் கூட இல்லை. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பக்கத்தில் எங்கேயா போயிருந்தா கூட அங்கே போகிறதுக்கான அறிகுறியும் கிடையாது, அவங்களோட பாடிஸுமே கிடையாது, எந்த ஒரு பாடி பார்ட்ஸு அந்த பாடி வேறு எதுவுமே கிடையாது, ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வச்ச பொருள் அந்த இடத்துல இல்லாத மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் ஒரு டெரிபிளான ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. பட் அந்த ட்ரைப்ஸ் கூட நீங்கள் மூவ் பண்ணியிருந்தா கூட, இல்லை அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தா கூட எந்த ஒரு ஸ்டெயினும் இல்லை, எந்த ஒரு பிளட்டும் இல்லை, எங்கே ஒரு மைக்ரேட் ஆகிருக்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு ஜான் ஒயிட். ஏன்னா அங்கே இருந்த 100கணக்கான மக்கள் வந்து திடீர்னு வேனிஷ் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஸோ அது எப்படின்னே தெரியாமல். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆச்சு. அப்படி போனவங்க ஒரே ஒரு அறிகுறி மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கார்னாட்டோ அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் தெரியல. பட் கார்னாட்டோ அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க ட்ரைபுகளோட குறிப்பிட்ட படத்தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு இடத்துல, அந்த காலனியில். ஜான் ஒயிட் வந்து திருப்பி பார்க்குற இடத்துல அந்த ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, கார்னாட்டோன்றது. மற்றபடி இருந்த எல்லாருமே வேனிஷ் ஆகிட்டாங்க. ஈவன் அவங்க இருந்த பில்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் கூட எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இருந்த 100கணக்கான மக்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பெரிய மிஸ்டேக்கான கொஸ்டின். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் 400 வருஷம் ஆச்சு, இன்னும் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல எதனால அவ்வளோ மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வேனிஷ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத. ஸோ அதுக்கான தியரிஸ் வந்து 4-5 சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஜாயின் த ட்ரைபல். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ட்ரைப் இருக்கான்னு சொல்லியிருந்தால, ஸோ அந்த ட்ரைபோட காலனியோட கலந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த தியரி படி பார்த்தாலுமே எந்த ஒரு மைக்ரேஷன் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க, இங்கேருந்து எல்லா மக்களும் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்குன்றதுனால அந்த ஒரு ப்ரூஃபுமே செல்லுபடியாகாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபும் இல்லை, எப்படி இந்த தியரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அடுத்த தியரி வந்து மாஸ் ஸ்டார்வேஷன். அதாவது அவங்கக்கிட்ட சப்ளைஸ் இல்லாமல் ரொம்ப நாள் வந்திருக்காங்க. ஸோ ஃபுட்டு
அவங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாமல் இருந்தனால சர்வை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஹங்கர் ரொம்ப பசியால் இல்லை ஏதோ டிசீஸால் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு தியரி படி பார்த்தாலுமே அவங்க அப்படி இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட பாடிஸ் இருந்துருக்கணும்ல. ஸோ அந்த தியரி படி பார்த்தாலுமே அந்த பாடிஸ் எங்கேயும் இல்லை. ஸோ அந்த ஒரு தியரியுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பை எனிமிஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்க ட்ரைபல் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருந்தா கூட அப்படி அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி அட்டாக் பண்ணியிருந்தா அவங்களோட எந்த ஒரு பிளட் மார்க்குமே இல்லை, எந்த ஒரு டெட் பாடிஸ் இல்லை, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் எப்படி அவங்க வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த தியரி ப்ரூவ் பண்ணல. அண்ட் ஃபைனலாக வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாரோட தியரியிலையும் சொல்கிற மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு கோஸ்ட் வந்து இந்த ஐஸால் வந்து நைட் டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு தியரியுமே வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக போயிட்டு இருந்தாலுமே இந்த ஒரு தியரிக்குமே ஒரு நல்ல ஒரு சாலிட் ப்ரூஃப்லாம் இருந்தாலும் இந்த ஒரு தியரியுமே யாருமே பாதி பேர் நம்புகிறாங்க, பாதி பேர் நம்பலை. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இப்போ வரைக்குமே வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் தியரியில் இந்த மாதிரி பக்கத்தில் ட்ரைபல் கூட வந்து கரெக்ட் ஆகிருக்கலாம், மேபி அவங்களோட மெர்ஜ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல், எந்த ஒரு இமிக்ரேஷன் ப்ரூஃப்மே இல்லாமல் அது தியரியுமே வந்து யாருமே இன்னும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரி சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட அவங்க கூட இருந்த ஒரு 100 கணக்கான மக்கள் இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது. பட் அங்கே இருந்த 100கணக்கான மக்கள், குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு 100கணக்கான மக்கள் இப்படிங்கிறதுக்குள்ள காணாமல் போன மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. 400 வருஷம் ஆச்சு இன்னும் இந்த மிஸ்டேக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல, கரெக்டான தியரி கிடைக்கல, கரெக்டான என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி கியூரியாசிட்டியான வீடியோஸ் பார்க்கணும்னா கமெண்ட்டில் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சத்தி கனெக்ட்ஸ்.